9th எபிசோட வந்து சித்தார்த் ஃபேஸஸ் ரோஷினிஸ்ல வந்து டைட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் எபிசோட்ல விட்ட ட்விஸ்ட்டோட தான் இத பிகின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் எபிசோட்ல தான் நமக்கு மது வந்து எஸ்எஸ் அண்ட் கிரிஜாவோட டாட்டர்ன்னு தெரிய வந்துச்சு. ஸோ அதோட தான் இங்க வந்து பிகின் பண்றாங்க. எபிசோட் பிகினிங்ல வந்து எஸ்எஸ், மது, கிரிஜா 3 பேரும் சேர்ந்து புது வீட்டுக்கு பால் காய்ச்சுறாங்க. பால் காய்ச்சிட்டு எஸ்எஸ் சொல்றாரு, "பால் காய்ச்சின வீட்ட இருட்டா போட வேணாம். நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணிருங்கன்ற" மாரி சொல்றாரு. அது மதுக்கு சுத்தமா பிடிக்கல. என்னமோ தெரியல, மது வந்து எஸ்எஸ் கிட்ட கொஞ்சம் சிடுசிடுன்னு தான் இருக்காங்க. மேபி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதாலயா என்னன்ற மாரி தெரியல. இத சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ் வந்து ஆஸ் யூசுவல் போல அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. அடுத்து கிரிஜா வந்து மது கிட்ட சொல்றாங்க, "நாளைக்கு நீ எங்க போறன்னு தெரியும். அடிக்கடி அந்த மாரி பிளேஸ்க்கு போகாத. அது சேஃப் இல்லன்ற" மாரி சொல்றாங்க. என்னடா இது புது பிளேஸ்ன்ற மாரி தான் இருக்கு. கிரிஜா வார்ன் பண்ண மாரியே மது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜெயிலுக்கு போறாங்க. ஒரு ஆக்டிவிட்டியா போறாங்க. ஆனா அவங்க யார பார்க்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த பெர்சன கிளியரா காட்டல. ஆனா மதுவோட லிப் சிங்க் வச்சு பார்க்கும்போது அவங்க அந்த பெர்சன அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஏதோ எடுத்துட்டு வேற போறாங்க. மது பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ மதுவோட அப்பா தான் யாரு? எஸ்எஸ் அவங்க அப்பா இல்லையா? அப்படின்ற மாரி நெறைய கொஸ்டின்ஸ் தான் நமக்குள்ள வருது. இப்போ மது அண்ட் ஜக்குவ தான் காட்டுறாங்க. மது வந்து ஜக்குவ பார்க்க வந்திருக்காங்க. அவங்க ஒரு பிளேலிஸ்ட்டோட வந்திருக்காங்க. அது என்ன பிளேலிஸ்ட்னா, டாட்டர் அண்ட் ஃபாதர் டூவோட பிளேலிஸ்ட் தான். அந்த பிளேலிஸ்ட் ஜக்கு கிட்ட குடுத்துட்டு அத எடிட் பண்ணி தர மாரி சொல்றாங்க. இத கேட்டுட்டு அவரோட அசிஸ்டன்ட் வந்து கிரிஞ்சுன்னு சொல்றாரு. அப்போ மதுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. ஜக்கு வந்து மதுக்காக நான் பண்ணி தரேன்ற மாரி சொல்றாரு. அப்போ ஜக்கு கேட்குறாரு, "என்னாச்சு உங்க அப்பா இல்லையான்ற?" மாரி கேட்குறாரு. இருக்காரு. ஆனா இப்ப என் கூட இல்லன்னும் சொல்றாங்க. ஸோ என்ன இதுன்னு ஒண்ணுமே புரியல. இவங்க எஸ்எஸ் அப்பா இல்லன்னா, அப்ப அந்த ஜெயில்ல இருக்கிறது யாருன்னும் தெரியல. அடுத்து நம்ம ஹெச்ஆர் ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ரோஷினி கிட்ட போயிட்டு, "நீ இந்த கேபின் விட்டு போ" அப்படின்ற மாரி சொல்றாரு. ரோஷினி வந்து முடியவே முடியாதுன்ற மாரி சொல்றாங்க. அவங்க அவங்களோட லவ்வ வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இன்ஃபாக்ட் அவர பேர் சொல்லியும் கூப்பிடுறாங்க. அண்ட் உங்க மேல எனக்கு கிரஷ் இருக்குன்னும் சொல்றாங்க. நம்ம ஹரிணி இத வெளிய இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹெச்ஆரோட அம்மா ஹரிணிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, "என்னம்மா ஆச்சு? அந்த பொண்ண வெளிய அனுப்பிட்டானான்ற" மாரி கேட்குறாங்க. அதுக்கு ஹரிணி சொல்றாங்க, "இல்ல இப்போதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்ற" மாரி சொல்றாங்க. "சரி நீ வை பார்த்துக்கிறேன்ற" மாரி அவங்க அம்மா சொல்றாங்க. ரோஷினி சொன்னத கேட்டு ஹெச்ஆர் வந்து ஷாக் ஆயிட்டு வெளில வராரு. அப்ப அவரோட அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னடா ஆச்சுன்னு கேட்குறாங்க. "அவ போமாட்டேன்னு சொல்றா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா வந்து கலாய்க்கிறாங்க. "என்னடா உனக்கு பிடிச்சவ வேணான்றா, உனக்கு வேணான்றவ பிடிச்சிருக்குன்னு சொல்றா" அப்படின்ற மாரி கலாய்க்கிறாங்க. நம்ம ஹெச்ஆரும் முழிக்கிறாரு என்ன பண்றது தெரியாம. ரோஷினியோட டார்ச்சர் தாங்க முடியாத ஹெச்ஆர் ஹரிணி கிட்ட போயிட்டு 2 மினிட்ஸ் உன்கிட்ட தனியா பேசணும்னு கூப்பிடுறாரு. ஹரிணி வந்து, "கண்டிப்பா என்னால வர முடியாது. ஆல்ரெடி உன்னையும் ரோஷினியும் வச்சு நெறைய காசிப் போகுது. நான் ஏன் வரணும்? அப்புறம் என்ன வச்சு பேசுவாங்கன்ற" மாரி கலாய்க்கிறாங்க. அவர் வந்து கெஞ்சிட்டு ப்ளீஸ் வான்னு சொல்றாரு. ஹரிணியும் போறாங்க. அப்போ ஹெச்ஆர் வந்து ஹரிணி கிட்ட கேட்குறாரு, "ஏதாச்சும் ஐடியா கூட அவள வெளிய அனுப்புன்ற" மாரி கேட்குறாரு. அதுக்கு ஹரிணி சொல்றாங்க, "நீ ஃபர்ஸ்ட்டு கோவமா போய் பேசு. இந்த மாரி நீ இருக்கிறது பிடிக்கல. வெளிய போ" அப்படின்ற மாரி கோவமா பேசுன்னு சொல்றாங்க. ஹரிணி சொன்னத கேட்டுட்டு நம்ம ஹெச்ஆரும் தைரியமா உள்ள போறாரு. உள்ள போயிட்டு ரோஷினி கிட்ட பேசுறாரு. ரோஷினி பொலக்குன்னு அழுதுறாங்க. அழுது ஒரு சீனே கிரியேட் பண்ணிடுறாங்க. "உன்ன மட்டும் விட்டுட்டு போக சொல்லாத சித்தார்த்துன்ற" மாரி சொல்றாங்க. இவரும் காண்டாயிட்டு, "அப்ப நான் போறேன்னு" சொல்லிட்டு வெளில போறாரு. அடுத்து ஜெயஸ்ரீயோட அம்மா ஜாதகம்லாம் எடுத்துட்டு அஸ்வின் வீட்டுக்கு போறாங்க. அஸ்வின் அப்பா கிட்ட போயிட்டு, "இதுல எந்த ஜாதகம்லாம் ஜெயஸ்ரீக்கு மேட்ச் ஆகும்னு" கேட்குறாங்க. அப்பா அவரு வந்து 2, 3 எடுத்து குடுக்குறாரு. அப்படியே அவர் ஜெயஸ்ரீயோட ஜாதகத்த பார்க்குறாரு. பார்த்துட்டு உண்மையாவே ஷாக் ஆயிடுறாரு. ஜெயஸ்ரீயோட அம்மா கிளம்புனதுக்கப்புறம் அஸ்வினோட அப்பா வந்து ஜெயஸ்ரீக்கு கால் பண்ணி பேசுறாரு. அப்ப அவரு சொல்றாரு, "நீ உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இத பத்தி உன்கிட்ட நான் கேட்க மாட்டேன். உங்க அம்மாகிட்டயும் நான் சொல்லல. ஆனா உனக்கு கல்யாணம் நடக்க போகுது" அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டுட்டு நம்ம ஜெயஸ்ரீ வந்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹெச்ஆர் வந்து அவங்க அம்மாகிட்ட செமையா புலம்பிட்டு இருக்காரு. இந்த மாரி ரோஷினி ப்ரொப்போஸ் பண்ணதெல்லாம் சொல்றாரு. அவங்க அம்மா பயங்கரமா சிரிக்கிறாங்க. இத கேட்டு அவரு இன்னும் டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்க அம்மா ஆஸ் யூசுவல் போல ஒரு ஐடியா குடுக்குறாங்க. அது என்னன்னா, "நீ ஃபர்ஸ்ட்டு அருணிய தூக்கி உன் கேபின்ல உட்கார வை. ஆட்டோமேட்டிக்கா ரோஷினி போயிடுவா. அப்படி இல்லன்னா அருணிய தொரத்தி விட்டுருவான்ற" மாரி சொல்றாங்க. இத கேட்டு ஹெச்ஆர் வந்து சரி ஓகே பண்ணி பார்க்கலான்ற மாரி யோசிக்கிறாரு. அடுத்து அஸ்வின் வந்து மீரா வீட்டுக்கு வராரு. எதுக்கு வராருன்னா, மீராவோட பேட் கேட்க தான் வராரு. அதுதான் மீராக்குன்னு சொல்லி இவருக்கான பேட்ட வாங்கிக்கிட்டார்ல, அத கேட்க தான் வராரு. ஏன்னா அவருக்கு நாளைக்கு மேட்ச் இருக்காம். அந்த பேட்ல தான் ஆடுவாராம். அஸ்வின் வரும்போது ஹரிணியும், ஜக்குவும் தான் வெளிய இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அஸ்வின செமையா கலாய்க்கிறாங்க. அஸ்வின் வந்து பேட் வேணும் மீராவ கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹரிணி சொல்றாங்க, "உன்னால ஒரு பேட் கூட வாங்க முடியாதா? நீ அவள நல்லா யூஸ் பண்ணிக்கிறன்னு" சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஜக்கு சொல்றாரு, "ஓஜி பிளேயர் மாரி இவன் ஓசி பிளேயர்ன்னு" சொல்றாரு. செம காமெடியா இருந்துச்சு பார்க்கவே. அப்பவும் நம்ம அஸ்வின் வந்து அடங்கல. "நீலாம் வந்து மேட்ச பார்க்குறவன், நான் மேட்ச் ஆடுறவன்" அப்படின்ற மாரி தெனாவட்டா பேசினாரு. அப்புறம் வந்து ஹரிணி உள்ள போய் பேட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா அவரு கோச்சுக்கிட்டு போயிட்டாரு.
எபிசோட் எண்டிங்ல அஸ்வின தான் காட்டுறாங்க. அஸ்வினோட கோச் சொல்றாரு, "நெறைய விக்கெட் போயிடுச்சு. இப்போ உன்னோட விக்கெட் வந்து ரொம்ப குரூஷியல். பார்த்து விக்கெட் விடாம ஆடுன்ற" மாரி சொல்லி அனுப்புறாரு. நம்ம அஸ்வின் தான் எப்பவுமே அத கேட்க மாட்டார்ல. ஏன்னா, அவர் தான் பெரிய பிளேயர் ஆச்சே. இப்போ என்ன பண்ணாருன்னா, போயிட்டு ஆடலான்னு போறாரு. போகும்போது செம்ம சீன் போட்டுட்டு போறாரு. எல்லாருமே வந்து காண்டாகுறாங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிட்டு வந்துர்றாரு.